ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரவுட் டு ஹெட். இன்றைக்கி மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலான்னு நம்ம ராக் ஃபோர்ட், திருச்சியில் இருக்க ராக் ஃபோர்ட் மலைக்கோட்டை இருக்குல்ல, அங்கே போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ காலையில் 6 மணிக்கு பிளான் பண்ணோம். 6:30 மணி ஆக போகுது. சன்ரைஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. போயிட்டு லைட்டாக சில் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சும்மா அப்படியே உட்காந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. நம்ம கூட மைக்கில் வந்து இன்றைக்கி பில்லியனாக இருக்கான். ஸோ சன்ரைஸ் இந்த வியூ பட் ஆல்ரெடி ரைஸ் ஆகிடுச்சு. சன்ரைஸ் பார்த்தாச்சு, அவ்வளோ அபோட்டன்றான் பின்னாடி உட்காந்துட்டு. சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா மலைக்கோட்டையிலேருந்து அந்த வியூஸ் வந்து செம்மையாக இருக்கும். சீரியஸாக மார்னிங் டைமில் ஒன்ஸ் பார்த்து பழகிட்டிங்கன்னா திடீர்னு ஒரு நாள் திடீர்னு அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஒன்ஸ் அது பார்த்தாலே போதும், அவ்வளோதான். அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும், நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் மலைக்கோட்டை கரெக்டாக இந்த டைம்லாம் போனோம்னா ஃப்ரீ என்ட்ரி தான் ஆப்வியஸ்லி. ஸோ அதை பொறுத்தவரை நீட்டாக இருக்கும். யாரும் கசகசன்னு இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ கைஸ், நம்ம வந்து ஷீல்டு வைப்பர் க்ளவுஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் ரைடுன்னு சொல்ல முடியாது, முள்ளுக்குறிச்சி ரைட் போயிட்டு இருந்தப்போ க்ராஷ் ஆனதுக்கப்புறம் க்ளவுஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன்ல க்ளவுஸ் ஒன்று வந்து வாங்கணும் அப்படின்னு. ஸோ டெஃபினட்டாக நான் அப்போ சொன்ன மாதிரியே டவுன் கிரேடோ இல்லை அதே ஸ்பெக்குக்கே போகாமல் நல்ல ஒரு அப்கிரேடு வேல்யூ ஃபார் மணியாக பண்ணியிருக்கேன். ஷீல்டு வைப்பர் இது 2.0. இட்ஸ் அண்ட் ஃபுல் கவுன்லெட் ரேசிங் க்ளவுஸ். என்ன சொல்கிறதுனா, அந்த ரேசிங்க்குன்னு இருக்க அந்த கம்ஃபர்டபுள் இல்லாமல் அந்த ப்ரீத்தபிளே இல்லாமல் இருக்கும்ல ரேசிங்கில் க்ளவுஸ்லாம், அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ப்ரீத்தபிளாகவும் இருக்குது. ஆக்சுவலி இவங்க வந்து ஃபுல் கான்ட்ராக்டில் டூரிங்க்கும் ரேசிங்க்கும் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நல்ல ஒரு பேடிங் கொடுத்துருக்காங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா, முன்னே இருந்ததை விட இந்த பாம் ஸ்லைடர்ஸ் வந்து பெருசாக்கியிருக்காங்க. வேறு டைப் மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. நாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிராண்டோட ஷீல்டு டைப்பில் இருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய பிராண்டு தான். ஸோ அண்ட் முன்னாடி வந்து ஒரே ஒரு கான்லெட் இப்படி மொத்தமாக லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 2 டைப் ஆஃப் பேடிங் கொடுத்து 2 சைட்லேயும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மைக்கில் ஸ்பீட் ட்ரைவர் வந்து பார்க்க நிறைய வீட்டுக்கடா வலிக்குதா? பேசிட்டேக்கிறா ஸ்பீட் ட்ரைவர் கிட்ட பிரேக்கிங் கொடுங்க. இது பண்ணுறேன் பைக்கு இங்கேயே எங்கேயாச்சும் பார்க் பண்ணலான்னு. எங்கடா இருங்கடா வீட்டு பேர் வண்டியை திருத்தலான்னு பார்த்தா நடுவழியிலே இறங்கிட்டான். எனக்கு பெருசாக அந்த ஷூஸ்லாம் இன்னும் போடல. ஷூஸ் வந்து போட்டால் கழட்டி வெளியிலே வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ணன் நசுக்கிட்டான். நசுக்கி விட்டான். செருப்பா அடிப்பேன் வாடா. ஸோ மலைக்கோட்டை வந்தாச்சு. ஸ்டெப்ஸ் ஏறணும். காதரை கூப்பிட்டா அது வாட சொன்னால் படி ஏறணும்டான்னு அழுகுறான் முட்டி சட்டப்பை. என்ன கதறான் வரதுக்கு மொட்டை மாடிக்கு வாங்கலாம். ஆனால் அவன் வீட்டில் அவன் ரூம் வந்து 3rd ஃப்ளோர்ல 4th ஃப்ளோரில் இருக்குடா. 3rd ஃப்ளோர் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் 3rd ஃப்ளோரு. நீ எவ்வளோ வந்த? காதத்தை கூட்டு போனோம்ல, அவன் தம்பி கூட வந்தான் நேபாளி. ஆமாண்டா. ஏன்டா அப்படி சொல்கிற? இந்த பையன்டா கோச்சிக்க போகிறான். ஓகே, அப்படியே கிளம்பி உள்ளே போயிட்டே இருப்போம். புட்றா நீங்கள் எந்த ரிலீஜியன் அப்படின்னு பார்க்காம எல்லா டெம்பிள்ஸ்க்கும் போகிற போச்சுனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா நான் பார்க்க மாட்டேன். ஏன்டா இந்த படி ஏற முடியாது, என்னடா அழுகுறான் அவன். இதில் கொல்லிமலையில் இருக்க அந்த ஆகாயெல்லாம் ஏறி இறங்கிடுவார் அவர். இந்த மாதிரி படியெல்லாம் ஏற மாட்டார் அவர், பெரிய ஆள் இல்லை. டிக்கெட் உண்டா சார்? ஹெல்மெட் வச்சுருங்க. எங்கே வைக்கணும்? இல்லை அங்கே வைக்கணும். மேலே எடுத்து போகக்கூடாதா? ஹெல்மெட் மேலே போகக்கூடாது. என்ன கூடவா? ஹெல்மெட் போகக்கூடாது, எடுத்து போகக்கூடாது. கடையில் கொடுத்து போவாங்க. ஓகே, புதுசாக ரூல்ஸ்லாம் சொல்கிறாங்கப்பா. ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு. ஸோ ஹெல்மெட்டை கீழே சின்ன கடையில் கொடுத்தாச்சு. 2025 அப்டேட். ஆமாம், ஹெல்மெட்டை கேமெல்லாம் கழட்டி எடுத்தாச்சு. ஹெல்மெட்டை வந்து கீழே வச்சுட்டுண்டாச்சு. ஓகே, கேம் அலௌடு இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஹெல்மெட்டே அலௌடு இல்லைன்னா மைக்கில் இப்போ ஒரு 2 வாரம் ஏறி இறங்கினாண்டாப்பா செத்து. மைக்கிளுக்கு மூச்சு இறக்கிது. ஓகே, மைக்கில் how do you feel? ஃபீல் மட்டும்தான், வேற எந்த ஃபீல்? இந்தா. ஒரு சைடா இறங்க. புஷ்பா போயிட்டு அது காய்ஸ் நல்லா தெரியுது, காய்ஸ் நல்லா தெரியுது. இல்ல நிலாவுக்கு பொறுப்பு இல்லடா, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனோம் இல்லையா, நைட் டியூட்டி பார்க்கணும், டே டியூட்டி பார்த்துட்டு நம்ம சைடில் போகலாம். ட்ரெயின் காலைல இங்கே பார்க்க செம்மையாக இருக்கு. பாம்பு போகிற மாதிரி இருக்கு. பூரா தான் அன்னைக்கு நான் ஓடுதுரா. ஏறுவா. மலைக்கோட்டை இதான்டா மலைக்கோட்டை. அது பொன்மலைடா. என் வீடு என் மலை பார்த்து சன்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துருக்கும். டைம்ல செட் பண்ணி வச்சுட்டு அழகாக உட்காந்துக்கலாம். சூப்பராக இருந்துருக்கும். நாடா பண்றது லேட்டாக்ஸ்ரா. உட்கார். ஸ்னாப் பைத்தியமே. வீடியோ என்ஜாய் பண்ணிக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.